4 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களுக்கு இலவச டீ வழங்கி வரும் டீ கடை உரிமையாளரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ராயகிரி பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் டீ கடை நடத்தி வருபவர் ராமகிருஷ்ணன் கடந்த 2020ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் கோடிக்கணக்கான பொதுமக்கள் வீட்டில் முடங்கும் நிலை ஏற்பட்டது. பல மாதங்கள் கொரோனா தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உடல் உபாதைகளை அனுபவித்து வந்தனர். அப்போது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசியல்வாதிகள், மனிதநேயம் படைத்த சில நபர்கள் என பலரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தனர். இதனை பார்த்த ராமகிருஷ்ணனுக்கு தானும் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் தோன்றியுள்ளது. தன்னிடம் இருப்பது டீ கடை மட்டும்தான் என்பதால் சரி, இன்றிலிருந்து நம் டீ கடைக்கு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் இலவச டீ வழங்கலாம் என முடிவு செய்துள்ளார். அந்த நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு முகம் சுளிக்காமல் எத்தனை முறை வந்தாலும் தனது டீ கடையில் அவர்களுக்கு இலவச டீ வழங்கி வருகிறார். அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக இலவச டீ வழங்கி வருகிறார். கொரோனா காலகட்டம் தான் முடிந்துவிட்டதே, இப்போது பணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என தூய்மை பணியாளர்கள் பணம் கொடுத்தாலும் அதை வாங்காமல் மறுப்பது மட்டுமில்லாமல் பணம் கொடுத்து டீ குடிப்பதாக இருந்தால் இங்கு வர வேண்டாம் என ஸ்ட்ரிக்டாக கூறிவிடுகிறார். ஒவ்வொரு துப்புரவு பணியாளரும் நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 2 முறை பணம் கொடுக்காமல் டீ குடிப்பதால் தங்களுக்கு மாதம் 600 ரூபாய் மாத வருமானத்தில் மிச்சப்படுவதாகவும், குறைந்தபட்ச வருமானத்தில் பணியாற்றி வரும் எங்களுக்கு 600 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை எனவும் ராமகிருஷ்ணன் தங்களுக்கு கிடைத்திருப்பது வரப்பிரசாதம் என தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவிக்கின்றனர். அதே போல ராமகிருஷ்ணன் கடைக்கு குழந்தைகளுடன் வந்து பால் வாங்கி செல்லும் தாய்மார்களுக்கும் பணம் பெறுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் 10-30 பணியாளர் இருக்கோம். எந்த நேரம் வேணாலும் ஆதீனகுரு டீ கடையில் வந்து ஃப்ரீயாக டீ குடிக்கிறதுக்கு கொரோனா காலத்துலேருந்து வந்து குடிச்சிட்டு தான் இருக்கோம். எந்த நேரம் வந்தாலும் பணியாளருக்கு ஒரு டீயாக சும்மா யாரும் என்ன துட்டு எதுவும் கேட்காம இலவசமாக கொடுத்துருவார். சும்மா குடிக்காம போனால் கூட கூப்பிட்டு வாங்கி குடிச்சிக்கோங்க அப்படின்றவாப்புல எந்த பணியாளர் வந்தாலும் சரி. அதே மாதிரி பாக்கி இதில் இந்த போர்டில் சொல்லியிருக்கிற மாதிரி அவங்களுக்கும் டீயை இலவசமாக தான் கொடுக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த துட்டு எதுவும் வாங்காமல் வைக்காமல் ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நாங்களும் எங்கே வேலை பார்த்தாலும் சரி ஒரு டீ குடிக்கணும்னு தெரிஞ்சால் நேரம் இங்கே வந்துடும். இந்த ஆதீனகுரு டீ கடைக்கு வந்து குடிச்சிட்டு தான் போவோம். இங்கனக்குள்ளே இந்த டெய்லி இந்த குப்பை வண்டி வரும், 4 பேர் 5 பேர் வந்து டீ குடிச்சிருவாங்க. காலையில் பஸ் ஸ்டாண்டை கூட்டம் வருவாங்க, அந்த நபர்கள் 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களும் காலையில் ஒரு டீ எங்கே குடிச்சிருவாங்க. அவர் எந்த ஒரு துட்டையும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார், கொடுத்துருவார். ஒருத்தர் பெரிய ஒரு விஷயம் தானே. ஒரு 10 ரூபா டீ டெய்லி ஒரு நேரம் 2 நேரம் கிடைக்கும் போது ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக தானே இருக்குது. பையில் துட்டே இல்லை, சரி இங்கே போன டீயை குடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லி வந்தோம்னா கொடுத்துருதாகலாம். 8 வருஷமாக கடை வச்சுருக்கேன். 2020 கொரோனாவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு 50 நாளாக ஆஸ்பத்திரிலையும் உடல்நல பாதிப்பு ரொம்ப பாதித்தது. அந்த நேரம் மக்கள் நிறையா ஊரடங்கு சட்டம் போட்டு எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்ததுனால துப்புரவு பணியாளர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ பெரிய பெரிய தலைவர்கள் கட்சிக்காரங்க வந்து அரிசி பருப்பு இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது என்னால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இயலவில்லை. சரி நம்மளால் இருக்கிறத கொடுப்போம்னு சொல்லி துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு டீ இலவசமாக கொடுப்போமே ஆன்னு சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்தேன். அடுத்து பஸ் ஸ்டாண்டாக இருக்கிறதுனால பச்சிலம் குழந்தைங்க அந்த ஆஸ்பத்திரி தர்ம ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிறதுனால வருவாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். இது 10 ரூபாயில் என்ன போகுது ஆன்னு சொல்லி அவங்களுக்கு இலவசமாக கொடுத்தேன். அடுத்து ஊனமுற்றவங்க இந்த நடக்க மாட்டாத நொண்டி சண்டி அவங்க வருவாங்க, அவங்களுக்கும் ஒரு டீ இலவசமாக கொடுப்போமே ஆன்னு கொடுத்தேன். 2020 கொடுத்தேன். பிறகு இந்த கொரோனா 21-20 முடிஞ்சோடனே பிறகு பார்த்தேன், சரி கொடுக்காண்டி ரெகுலராக கொடுப்போம்னு ஒரு போர்டு வைத்து துப்புரவு பணியாளர்களும் ஒரு டீக்கு 2வது டீ குடித்தாங்கன்னு தொட்டு கொடுப்பாங்க. நீ எத்தனை டீ குடித்தாலும் குடிச்சிட்டு போ, காசு கொடுக்கறதுனா என் கடைக்கு வராதுமே. அதனால் துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் நம்ம கடையில் வந்து எந்த நேரமாக இருந்தாலும் சரி வந்து டீ குடிச்சிக்கலாம். எனக்கு ஒரு பாக்கியம், நான் செய்த ஒரு புண்ணியம் தான் இந்த மக்களுக்கு கொடுக்கறது. இதை என் ஆயுள் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்குது. ஆயுள் இருக்க வரைக்கும் நான் கொடுப்பேன்.